கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபேயரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்திலிருந்து ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யூதாவையும் எருசலேமையும் சிறைப்படுத்தி துன்பப்படுத்தின தீருவையும் சீதோனையும் பெலிஸ்தியாவின் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நியாயம் தீர்த்து அவர்கள் குமாரரையும் அவர்கள் குமாரத்திகளையும் யூதேயா தேசத்தில் உள்ள தம்முடைய ஜனத்தின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை தம்முடைய ஜனங்கள் தூர தேசத்தில் இருக்கிற சபையரின் கரத்திலே விற்று போடுவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளே போகாமல் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடையவர்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள். அப்படி தேவ ஜனத்தை அடிமைப்படுத்தின சத்துருக்களை தேவ பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்தான் தம்மை அடிமைப்படுத்தின சத்துருக்களை தம்மை விட்டு தூரப்படுத்துவது. தூர தேசத்தாராகிய சபையரிடத்திலே அவர்களை விற்று போடுகிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தர் இதை தான் உணர்த்துகிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இன்னும் நாம் அந்த பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படாத அந்த நிலையில் இருக்கிறதுனால பரம கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக நாம் பயணம் செல்கிற இந்த வனாந்திர வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக வரும். அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். அது உலகமோ மாம்சமோ பிசாசோ ஏதாவது ஒரு காரியம். ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு நிருபத்தில் எழுதும் பொழுது அதை தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். ஒருவேளை அது நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக உள்ள பாவமாக இருக்கலாம். அது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்க அது முயற்சி பண்ணலாம். ஏன்னா சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று எப்பொழுதும் என்ன பண்ணுறான்? தேவ பிள்ளைகளை சுற்றி சுற்றி வருகிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறது என்பதை உணர்ந்து அவன் தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விழத்தள்ள வைக்க வேண்டும் என்று, ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வசனத்தில் தேவன் நமக்கு காண்பித்து தந்த காரியத்தின் பிரகாரம் ஏதாவது ஒரு காரியம் நம்மை மேற்கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆண்டவர்கிட்ட போய் இனி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரால் சுத்திகரிக்கப்பட்ட அந்த நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எப்படி இந்த யூதா தேசத்திற்கு செய்தாரோ, தம்முடையவர்களுக்கு அவர் செய்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தினதோ அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியான பலனை நமக்கு தருவார். சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த காரியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் பலன் அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் அதிகமாய் நம்மால் உணர முடியும். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவன் நம்மை மேற்கொண்ட காரியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த சத்ருவை நம் கரத்திலே அவர் ஜெயம் பெற்று அந்த ஜெயத்திற்குள்ளானவர்களாய் நம்மை மாற்றி அந்த சத்ருவை நம் கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் அதே நேரம் தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்தெந்த காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தினதோ அந்த காரியத்தை நம்ம விட்டு தூரப்படுத்தணும். அது உலகமாக இருந்தாலும் மாம்சமாக இருந்தாலும் பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் உலக மனிதர்களாக இருந்தாலும் அதிகாரமோ செல்வமோ, எந்த ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாய் நம்மை பாவம் செய்ய வைக்கிறதோ அந்த காரியத்தை நாம் நம்மை விட்டு தூரப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்மை அடிமைப்படுத்துகிற பிசாசு. இப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இதை தான் காண்பித்து தருகிறார். எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்துது, அந்த காரியத்தால் நான் விழுந்து போகிறேன், அந்த காரியத்தால் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை என் வாழ்க்கையில் நான் நடப்பிக்கிறேன், மறுபடியும் நான் பாவம் செய்கிறேன், ஏதோ ஒரு காரியம் நம்மை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த காரியத்தை நம்ம விட்டு தூரப்படுத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய்
மன்னிப்பு கேட்டு ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியான பலனை நிச்சயமாய் நமக்கு தருவார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ணக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ அசதியாக இருந்தோமே ஆனால் மீண்டும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடிமைப்படுத்த அது தலை தூக்கும். தன் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்துருக்களை தம்முடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை தூர தேசத்தாராகிய சபேரிடத்திலே விற்று போட வேண்டும். தம்மை விட்டு அவர்களை தூரப்படுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் என்னை சிறுமப்படுத்தினாங்களோ, என்னை அடிமைப்படுத்தினாங்களோ, என்னை பாவத்திற்குள்ளாக சிறைப்படுத்தும்படியான கிரியைகளை நடப்பித்தாங்களோ, தேவனை விட்டு என்னை விலக செய்தார்களோ, அந்த கிரியைகளை, அந்த பாவத்தை, அந்த பொருளை, அந்த உலக நபர்களை தேவ பிள்ளைகளாகி நாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தின் பிரகாரமே அதை நம்ம விட்டு தூரப்படுத்தினோமே ஆனால் மீண்டும் அந்த சத்ரு, மீண்டும் அந்த பிசாசின் கிரியை நம்மை அடிமைப்படுத்த முடியாது. சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா அவர்களுடைய கிரியை ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மையும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிக்க செய்கிறதே ஆனால் அவர்களை நம்மை விட்டு தூரப்படுத்துவது நமக்கு நல்லது. அதுதான் வேதமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதற்காகத்தான் நாம் ஒரு முறை விழுந்து போன உடனே, கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்ட உடனே, இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து மன்னித்து அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியான பலனை நமக்கு தருகிறார். அந்த நேரத்தில் அந்த பலனோடு, பரிசுத்த ஆவியானவரின் பலனோடு கூட அந்த காரியத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாய் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்லுகிற அந்த நிமிடம் வரைக்கும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எந்த ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து தேவனுக்குரிய ஜெயத்திலே பங்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட்ட பிற்பாடு அந்த காரியத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாய் அந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தாது, நம்மை மேற்கொள்ளாது. இனி அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்காது. தேவ பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளிகளாய் எந்த காரியத்திற்கும் அடிமைப்படாமல் முடிவு பரியந்தம் கர்த்தருக்காக நிலை நின்று நல்ல போராட்டத்தை போராடி இந்த ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு கர்த்தருக்காக இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் நீதி செய்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த வசனத்தின்படியே வாழ நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரானாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.